அவனின் கோபம் மட்டுப்படாமல் திமிரிக் கொண்டு வெளியே வந்தது. என்னடி என்னடி உனக்கு தெரியாது? எனக்கு ஒரு கை இல்லைன்னு உனக்கு தெரியாது? தெரியாதுன்னு மட்டும் பொய் சொல்லாத. உனக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும். வேண்டாம், என்னை இன்னும் பேச வைக்காத. போ, என் வீட்டை விட்டு போ என்று ஆத்திரமாக கத்தினான் கதிர்நிலவன். அவனின் கோபத்தில் அரண்டு கதவோடு போய் ஒண்டிக் கொண்டாள் நயனிகா. அவளின் இதயம் அதிவேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவனுக்கோ கோபத்தில் முகத்தசைகள் மட்டுமில்லாது தோள்களும் லேசாக ஆடி சிலிர்த்து கொண்டு நின்றன. அவனின் அதீத கோபத்தை பயத்துடன் பார்த்தபடி அப்படியே நின்று விட்டிருந்தாள். சில நொடிகளில் தன்னை நிதானத்திற்கு கொண்டு வந்தவள், உங்களுக்கு தான் 2 கையும் இருக்கேன், அப்புறம் என்ன என்று மெல்ல கேட்டாள். அவனின் கோபம் உச்சத்திற்கு ஏற ஆரம்பித்தது. என்ன கேலி பண்றியா என்று ஆத்திரத்துடன் கேட்டான். நிஜமாத்தான் சொல்றேன். நான் ஏன் உங்களை கேலி பண்ணணும்? உங்களை கேலி செய்தா அது நான் என்னையே கேலி செய்வது போல்தான்.